மாடு பொதுவாக பார்த்தீங்கன்னா 280லேருந்து 285 நாள் கன்று போடும். நம்ம நாட்டு மாட்டு காலைக்கு சேர்த்தன டேட் வந்து எழுதி வைக்காமல் விட்டுட்டோம். ஆனால் எந்த மாதத்தில் சேர்த்தணும்னு தெரியும். ஒரு வாரமாக அது கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா படுக்கும், எந்திரிக்கும், வாழை தூக்கிட்டே ரொம்ப நேரம் நிற்கும். ஒரு டே நைட்டாக வரப்போ போகிறப்பெல்லாம் மாட்டை செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம். வெட்டினரி டாக்டர்கிட்டலாம் சொல்லி வச்சுருந்தோம். ஏன்னா அந்த டைம் நம்ம கொஞ்சம் பெருங்கூட்டு காலைக்கு மாட்டை சேர்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கன்று நல்லா ஊக்கமாகட்டும்னு நல்லா அடர்த்தி உணவு நிறையா கொடுத்துருந்தோம். அதெல்லாம் வைக்கிறது பிரச்சனை இல்லை, கன்று கண்டிப்பாக நல்லா ஊக்கமாக தான் போடும். ஆனால் டெலிவரி டைமில் தான் மாடு ரொம்ப கஷ்டப்படும். டே ஃபுல்லாக அவ்வளோ ப்ரிப்பேராக இருந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத டைமில் நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். எதிர்ச்சியாக மாட்டை பார்க்கலான்னு வந்தோம். பார்த்தா நினச்ச மாதிரியே மாடு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு கன்று போட. சரி, இதுக்கு மேலே டாக்டர் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்கன்ட்டு நாங்களே இறங்கிட்டோம். நம்ம நாட்டு மாட்டோட ஸ்பெஷல் என்னென்னா அதோட பால் வந்து ஹை ரிச் ப்ரோட்டீனாக இருக்கும். அதோட சாணம் வந்து இயற்கை உரமாக உதவும், மண்ணை நல்லா வளப்படுத்தும். அதை விட அது எந்த கன்று போட்டாலும் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா சிந்து மாட்டோட கன்று அப்படி வச்சுருக்க முடியாது. அது கால கன்று போட்டுச்சுன்னா மோஸ்ட்லி அது யாரும் வளர்த்த மாட்டாங்க. ரொம்ப ரேராக தான், அதுவும் நல்ல பெரு ரகமாக இல்லை நல்ல பால் வர்க்கத்தில் இருந்தால் மட்டும்தான் பூச்சிக்கல்லையே நிறுத்துவாங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான், அது ரொம்ப ரேரு. நம்ம நாட்டு மாடு போடுற கன்று அப்படி இல்லை, கடைசி வரைக்கும் நம்ம கட்டுத்தரல தான். நம்ம 3 டைமாக என்ன கன்றை எதிர்பார்த்தோமோ அந்த கன்று இப்போ போட்டிருக்கு. மறக்காமல் அது என்ன கன்றுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், பார்ப்போம்.